வெல்கம் டு தீபா ஒயர் பாஸ்கெட். பாருங்கள், இப்போ நாம் 50-50ல் ஆப்பிள் பிராண்டில் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் நாம் பிஸ்கெட் நாட்டில் ஒரு பாஸ்கெட் பார்க்கலாம். நம்ம கலர்ஃபுல்லாக ஒயர்ஸ் எடுத்திருக்கோம். க்ரீன் கலரு, வயலட் கலரு, பாருங்கள் பொடி கலரு, எல்லோ கலரு, ராணி ரோஸ் கலர். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மல்டி கலரில் ஒயர்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு கட்டு ஒயரோட அளவுகள் பார்க்கலாங்க. ஒரு கட்டு ஒயரோட அளவு பார்க்கலாம். இது ஒரு அடி ஸ்கேலுங்க. 1 இப்படி பின்னாடி பக்கம் சுற்றுனா 2, இப்போ முன்னாடி பக்கம் 3, 4, 5, 6, 7, நம்ம 7.25 அடி எடுத்திருக்கோங்க. 7.25 அடி எடுத்தாலும் எப்போவுமே நம்ம 1 இன்ச்சு சேர்த்து எடுப்போம். சரிங்களா? எந்த பாஸ்கெட்டாக இருந்தாலும் நம்ம எடுக்கிற அளவு போக 1 இன்ச்சு சேர்த்து எடுப்போம். அது மாதிரி நான் 1 இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன். 7.25 அடி நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 7.25 அடியும் 1 இன்ச்சு சேர்த்தியும் எடுத்திருக்கேன். மொத்தமாக கட்டு ஒயர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயும் நம்ம 4 கட்டு ஒயர் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த கட்டு ஒயரை நம்ம இப்படி ஈவனாக வச்சு மடிச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம எடுத்திருக்கிறது 50-50 ஒயருங்க. இப்போ நாம் அதே அளவு பாருங்கள், 2ஆக மடித்தோம் இல்லைங்களா ஒரு கட்டு ஒயரை. அந்த கட்டு ஒயரில் இந்த சுத்து ஒயர் வச்சுருக்கேன். க்ரீன் கலர் சுத்து ஒயர் வச்சு நான் பாருங்கள் இப்படியே அளவு எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து அரை அடி ஸ்கேல் 6 இன்ச்சு வரைக்கும் நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? 6 இன்ச்சு பாருங்கள், 6 இன்ச்சு. இது 2ஆக மடித்த ஒரு கட்டு ஒயரு. அந்த கட்டு ஒயர்லேருந்து நம்ம 6 இன்ச்சு கம்மியாக சுத்து ஒயரை இப்படி மடிச்சுக்கிறோம். சரிங்களா? மடித்து பாருங்கள், கட்டு ஒயர் இப்படி 2ஆக மடிச்சிருக்காங்களா, அது மேலே இந்த சுத்து ஒயரை போட்டு எப்பவும் போல் ஒரு பேஸ் நாட் நம்ம போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கிட்டு 2 ஈவனாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இருங்க, நான் இந்த மாதிரி கலர் வர மாதிரி வைக்கலான்னு இருந்தேன். அவ்வளோதான். இப்படி நம்ம எப்பவும் போல் ஒரு பேஸ் நாட் நம்ம போட்டுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த 2 ஒயரையும் பிடிச்சி நம்ம ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எனக்கு ஈவனாக இருக்குது. இப்போ இந்த சைடு வாலுக்கு விட்ட ஒயரை இந்த கட்டு ஒயரோடு வச்சு நீங்கள் அளவு பார்த்தா பாருங்கள், நான் 6 இன்ச்சு கம்மியாக எடுத்தேன் இல்லைங்களா, கரெக்டாக இருக்குது. பார்த்திங்களா? எனக்கு இங்கே பாருங்கதா க்ரீன் கலர் ஒயரு 6 இன்ச்சு கம்மியாக நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது எதுக்குன்னா, நம்மளுக்கு சைடு வாலுக்கு விடுற ஒயரு வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் 1/2 இன்ச்சு கம்மியாக எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டு ஒயரு எடுத்து இப்படி 2ஆக மடிச்சுக்கிறேங்க. 2ஆக மடிச்சுக்கிட்டு நம்ம எப்பவும் போல் பாருங்கள் லூப் ஃபார்ம் பண்ணி இப்படி நம்ம போட்டு எப்பவும் போல் ஒரு பேஸ் நாட் போட்டுக்கிறோம். நான் எப்படி வச்சுருக்கேன்னா 1/2 ஒயர் எடுத்திருக்கேங்க. 1/2 ஒயரில் நான் பாருங்கள் பொடி கலருக்கு பொடி கலர் வர மாதிரி வச்சுருக்கேன். சரிங்களா? பொடி கலருக்கு பொடி கலர் வர மாதிரி வச்சுருக்கேன். நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ பேஸ் நாட் பண்ணிகிட்ருக்கோம். நான் 4 கட்டு ஒயரு பொடி கலரில் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயரையும் நான் இப்படி ஈவனாக மடிச்சுக்கிறேங்க. இப்படி பேஸ் நாட்டு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா?
நம்ம இப்போ பார்க்க போகிறது பிஸ்கட் நாட்டுங்க. அடுத்த ஒயர் எடுத்துகிட்டு நம்ம ஈவனாக மடித்து பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு பேஸ் நாட். நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னா, பொடி கலருக்கு பொடி கலர் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுறேன். சுத்து ஒயரு க்ரீன் கலரில் எடுத்திருக்காங்க, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், பொடி கலருக்கு பொடி கலர் வர மாதிரி வச்சு நான் 4 ஒயரும் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? பொடி கலருக்கு பொடி கலர் வருது, ஒயிட்டுக்கு ஒயிட் வருது, பொடி கலருக்கு பொடி கலர் வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம 4 கட்டு ஒயரை நம்ம இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒய்லெட் கலர் எடுத்துக்கிறோம். 50-50 ஒயரில் ஒய்லெட் கலர் எடுத்துக்கிறேங்க. இப்படி ஈவனாக மடிச்சுக்கிறோம். அதே சுத்து ஒயரில் வச்சு பாருங்கள், ஒயிட்டுக்கு ஒயிட் வர மாதிரி வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வயலட் கலர் ஜாயின் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் நம்ம ஈவனாக மடிச்சுட்டு பாருங்கள், வயலட்டுக்கு வயலட் பக்கமாக வர்ற மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது பேஸ் நாட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஃபிஃப்டி 50 ஒயரில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பேஸ் நாட் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒயிட்டுக்கு ஒயிட் வர்ற மாதிரி நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். வயலட்டுக்கு வயலட் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஒயிட் கலருக்கு ஒயிட் கலர் வர மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பொடி கலர் ஜாயின் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த கட்டு ஒயர் எடுத்துக்கலாம். இது நான் பிகினர்ஸ்க்காக ஒவ்வொரு அளவுகள்லேருந்து கட்டு ஒயர்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நம்ம எந்த மாதிரி பண்ணுவோமோ அதை தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்த கலர் எடுத்துக்கலாங்க. நம்ம மல்டி கலரில் தான் இப்போ இது பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? 50-50 ஒயரில் மல்டி கலரில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம எல்லோ கலர் எடுத்திருக்கோம். பாருங்கள், இப்படி ஈவனாக மடிச்சுக்கணும். இப்போ ஒயிட் பக்கம் வந்திருக்கு, ஒயிட் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணுறோம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பேஸ் நாட்டில் 50-50 ஒயரில் பார்த்துட்ருக்கோங்க. இப்படி ஈவனாக மடிச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஒயரையுமே நம்ம ஜாயின் பண்ணுறதுலேருந்து பார்த்துட்ருக்கோம். இது நம்ம பிகினர்ஸ்க்காக சொல்கிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, எல்லோவுக்கு எல்லோ வச்சு ஜாயின் பண்ணோம். ஓகேங்களா? கவனிச்சிங்களா? இப்போ அடுத்தது நம்ம ஒயிட்டுக்கு ஒயிட் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணுறோம். இப்போ அடுத்தது நம்ம எல்லோ கலர் வச்சு ஜாயின் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ இந்த சைடு எல்லோ கலர் வருதுங்களா? எல்லோ கலருக்கு நம்ம எல்லோ கலர் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம இப்போ பேஸ் நாட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ அடுத்தது நம்ம க்ரீன் கலர் எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி தாங்க ஈவனாக மடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஒயிட் கலருக்கு ஒயிட் கலர் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது 50-50 ஒயரில் நார்மல் நாட்டில் பார்க்குறோம். சரிங்களா? பாருங்கள், க்ரீன் கலருக்கு க்ரீன் கலர் வர மாதிரி வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வச்சு ஜாயின் பண்ணோம், இந்த சைடு க்ரீன் கலர் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு ஒயரையும் எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறதையும் பார்த்துட்ருக்கோம். பிகினர்ஸ் உங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நான் எந்த அளவு கட்டு ஒயர் எடுக்கிறேன், எப்படி ஜாயின் பண்ணுறேன், சைடு வாலுக்கு ஒயர் எந்த அளவு நம்ம கம்மி பண்ணி விட்றோம் அப்படிங்கிறது முதல் கொண்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், க்ரீன் கலருக்கு க்ரீன் கலர் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இப்போ நம்ம அப்படி தான் க்ரீனுக்கு க்ரீன் வர்ற மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது ராணி ரோஸ் கலருங்க. ராணி ரோஸ் கலரில் நம்ம ஒயிட் பக்கம் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். தெரியுதுங்களா? க்ரீனில் ஒயிட் பக்கம் வர மாதிரி இருக்குது. நம்ம அதனால் ராணி ரோஸ் கலரு ஒயிட் பக்கம் வர மாதிரி வச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை ஜாயின் பண்ணுறோம். செகண்ட் ஒயர் பார்த்திங்கன்னா ராணி ரோஸ் கலர் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். சரிங்களா? நம்ம வந்து சென்டராக கலர் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ராணி ரோஸ் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணுறோம். சுத்து ஒயரு க்ரீன் கலர் போட்டிருக்கோங்க, கட்டு ஒயரு ராணி ரோஸ் கலரில் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும், ஒயிட் கலர் வர மாதிரி ஜாயின் பண்ணணும். ஈவனாக எடுத்துக்கிட்டு ஒயிட் கலர் வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இன்னும் ஒரு ஒயர் தான் இருக்குங்க, ஜாயின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். நாம் இந்த பேஸ்கெட்டு மல்டி கலரில் பண்ணுறோம். சரிங்களா? ராணி ரோஸ்க்கு ராணி ரோஸ் வர மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். நம்ம பார்த்துட்ருக்கிறது இப்போ பேஸ் நாட்டில் பார்த்துட்ருக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ எல்லா ஒயர்களையும் ஜாயின் பண்ணியாச்சு. 4 நாளாக ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பொடி கலரில் 4, வயலட் கலரில் 4, எல்லோ கலரில் 4, க்ரீன் கலரில் 4, ராணி ரோஸில் 4. ஓகேங்களா? இப்போ டோட்டலாக கட்டு ஒயர் பார்த்திங்கன்னா 20 கட்டு ஒயர் எடுத்துருக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஒயரு, அதாவது ரன்னிங் ஒயரை எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சைடு வால்க்கு நம்ம சுத்து ஒயர் போட்டு ஜாயின் பண்ணி ஆரம்பித்தோம் இல்லைங்களா, அந்த பாருங்கள் இப்படி மடிச்சுக்கணும், 2ஆக மடிச்சுக்கணும். அந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படியே அளந்துட்டு வந்து இந்த ஒயரை சுத்து ஒயரை நம்ம கட் பண்ணிடணும். சரிங்களா? அவ்வளோதாங்க. அடுத்த லைன் பார்த்திங்கன்னா நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கிறத பார்க்கலாம்.
அடுத்தது பாருங்கள், இந்த சைடு ஒயிட் கலர் வருது, ஒரு பாதி க்ரீன் கலர் வருது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒயிட் கலருக்கு ஒயிட் கலர் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த சைடு வால் இந்த ஒயரை நம்ம அளந்துக்கிறோம். அளந்துக்கிட்டு இதே அளவு இப்படியே எடுத்துக்கிட்டு வந்து ஒரு பேஸ் நாட்டுங்க. இப்படியே நம்ம 4 ஒயரு, ஒரு கலருக்கு 4 ஒயருங்க. மேலே வந்து 2 வரிசைகள் க்ரீன் கலரில் போடுவேன், கீழே ஒரு வரிசை போட்டுருவேங்க க்ரீன் கலரில். அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 வரிசை ஆகிடும். சரிங்களா? கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்படி சைடு ஒயரை நம்ம இப்படி பார்த்தா ஈவனாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இந்த அளவுக்கு இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அடுத்த ஒயர் எடுத்து இப்படியே நம்ம பின்னிட்டு வர வேண்டியது தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இன்னொரு வரிசை நாம் வந்து மேலே க்ரீன் கலரில் போடுவோம். சரிங்களா? கீழே ஒரு வரிசை க்ரீன் கலரில் போட்டுருவோம். மொத்தமாக 4 வரிசை ஆகிடும். சரிங்களா? க்ரீன் கலரில் இப்படியே நம்ம 12 வரிசைகள் டோட்டலாக வரணும். மேலேயும் கீழேயும் இன்னும் ஒவ்வொரு கலர் நம்ம ஜாயின் பண்ணி போட்டு முடிச்சுட்டு பேஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.